இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம்? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால நீங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரியா? இப்ப நீங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லை இல்லாத காரணத்தினால் ஏன் சரியில்லை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வர மாதிரி குதுகுதுன்னு வருது, இருமல் இருக்கு. அதுக்கு நேற்று கைப்பக்குவமா ஏதாவது கொடுப்போம் அப்படின்ட்டு பேரசிட்டமால் போட்டாங்க. இருந்தாலும் நம்ம கைப்பக்குவமா வீட்டில் ஏதாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உளுந்தங்கஞ்சி போடவே இல்லை. உளுந்தங்கஞ்சி போட்டு குடிச்சா சளி நல்லா கேட்கும். சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே இப்பதான் சுட்டி காவியாவுக்கும் கொஞ்சம் உடனே கொஞ்சம் நல்லா வருது. அது முன்னே அப்பாவுக்கும் மாறிடுச்சு, காய்ச்சல் வந்துச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே இதே மாதிரி குழந்தைங்க, வீட்டுல பெரியவங்க, வயசானவங்க, நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கிளைமேட் மாறும்போது கண்டிப்பா ஏதாவது பண்ணதான் செய்யும். முன்னேற்படா கைப்பக்குவம் பார்த்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலையும் போய் காமிச்சுக்கோங்க. ரெகுலரா உடம்ப பக்குவமா வச்சுக்கோங்க, சரியா? சரி, இப்போ நம்ம உளுந்து கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தொளி உளுத்தம்பருப்பு. தொளி உளுத்தம்பருப்பு தான் நல்லது. நீங்க தொளி இல்லாத பருப்பு போட்டாலும் ஓகே தான். இதை வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஏன் ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா விசில் வந்து சீக்கிரம் விட்டு எடுத்துடலாம், அதனால ஊற வச்சிருக்கேன். ஊற வைக்காமலும் போடலாம், கூட 4 விசில் விடணும். அதுக்காண்டி, சரியா? இது வந்து எவ்வளோ எடுத்திருப்பேன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருப்பேன். 100 இருக்குமா? இது தெரியல, நான் பார்க்கல. குரல பாருங்க, ஒரு 100 கிராம் இருக்கும். ஊற வச்சதுனால நிறைய தெரியுது. ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது ஒரு 200 கிராம் இருக்குமா? கீழே வைங்க. 200 கிராம் இருக்குமா? கருப்பட்டி ஒரு இருக்கும், நுணுக்கி போட்டதுனால 3 வட்டு 200 கிராம் இருக்கும், சரியா? அப்புறம் இந்த உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. நேரம் இது அப்புறமாட்டு போட போறோம், இப்ப போடல. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் உளுந்த ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட போறோம், வேக வச்சு எடுத்துக்கிட போறோம். அப்புறம் கருப்பட்டியை இதுல மண்ணு தூசிலாம் இருக்கும்ல, அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அது கூட கொதிக்கும் போதே நம்ம சுக்கு, ஏலக்காய், அந்த பொடி எப்பவுமே வீட்டுல வச்சிருக்கோம்னா அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இதுல ஊத்த போறோம். வாங்க, 1 by 1 நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம உளுந்தங்கஞ்சி பண்ணுவோம். இப்ப இதை முதல்ல நான் குக்கர்ல வச்சு எடுத்துக்கிட்டா. ஏமா, நம்ம பாட்டி வப்பா தெரியுமா உளுந்தங்கஞ்சி? ஆமா, அடிக்கடி வப்பா. ஆமா, பாட்டி. நான்லாம் வந்து இந்த சட்டிக்கு ஒரு சட்டி குடிச்சிருவேன். இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லா குடிப்பேன். இந்தடா அப்படின்னு வச்சிருவா, சூடா இருக்கும். அந்த வெள்ளைப்பூடும் அதுவும் போட்டு, அதே மாதிரி பாட்டி வந்து தேங்காய் துருவி போடுவா. ஆமா, நான் இப்போ அப்பாவுக்கு ப்ரெஷர் இருக்கறனால நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். இப்ப பாருங்க, இந்த தண்ணியை ஊத்திட்டு நம்ம போய் இதை போய் கரைச்சு கொண்டு வந்துருவோம். இல்ல, இன்னும் கொஞ்சம் நீங்க தேங்காய் கொஞ்சம் போட்டுறணும். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டது சூப்பரா இருக்கும். தேங்காய் பூ வந்து போடுறதுக்கு நம்ம கோவில்ல உடைச்ச தேங்காய் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. சரி, அது வந்து 4 நாள் ஆயிடுச்சு. அது பூ எடுக்கிறதுக்கு சரியா வராது. சரி, அதனால இருக்கட்டும். தேங்காய் போடாம குடிச்சா, அதனால தேங்காய் போட்டா நெஞ்சுக்குள்ளே நிற்கும். உங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் சொல்றேன். தேங்காய் போடுறவங்க போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அதை முதல்ல வேக வச்சு. எங்க அம்மா தேங்காய் போடுவா, அதான் சொன்னேன். இருக்கட்டும். அப்போ உங்க அம்மா கொடுத்ததோட நிப்பாட்டி இருந்திருக்கணும், மறுபடியும் என்ன கேட்க கூட. அது எப்படி? அப்ப அம்மா அப்படித்தானே தேங்காய் பூ போட்டு போடுவோம்னா உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, உடம்புக்கும் பிடிக்காது, ப்ரெஷர் இருக்கு. அப்ப ப்ரெஷர் கிடையாது. உங்க அம்மா போட்டு கொடுக்கல ப்ரெஷர் கிடையாது. இப்ப ப்ரெஷர் வந்துருச்சு. தேங்காய் ஃபுல்லா நிறைய சேர்த்தா எப்படி சொல்லுங்க? சரி, காலத்தக்கன மாறிக்கிட வேண்டியதுதான். உடல்நிலைக்கு தக்கன மாறிக்கணும், காலத்துக்கு தக்கன இல்ல, நம்ம உடல்நிலைக்கு தக்கன மாறிக்கணும். அப்ப சின்ன வயசு, பிரஷர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து நல்ல சிக்கன்லாம் அப்ப எவ்வளவு சாப்பிடுவீங்க? சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் சாப்பிடுவேன். பொரிச்ச சிக்கன் எவ்வளவு சாப்பிடுவீங்க? அது கணக்கு கிடையாது. எனக்கு மட்டும்தான் சிக்கன் எங்க வீட்டுல. ஏன்னா மித்தது பூராமே மட்டன், மீன் தான். அதனால இப்ப அப்படி சாப்பிடுறீங்களா? எனக்கு மட்டும் சிக்கன், அந்த 1 கிலோ சிக்கன் எடுத்து அந்த ரூம்ல உட்காந்து எங்க அம்மா அந்த கதவை ஒரு சார்ஜ் வச்சிருவா. ஆமா, என் கிட்ட உட்காந்துடுவா, நான் வாட்ட சாப்பிடுவேன். அப்ப அப்படி சாப்பிட்டீங்க. இப்ப அப்படி சாப்பிடுறீங்களா? அப்ப சாப்பிட்டேன்னா அப்போ 100 கிலோ சீனி மூடைய தூக்குவேன். இது அரிசி மூடைய தூக்கிடுவேன் நானு. இடிக்கல, உண்மையே தானே சொல்லுது. இது நம்ம சொன்ன மாதிரி பழச கடை வச்சிருந்தோம், கடையில எல்லா இதுவும் பண்ணுவோம். தீபாவளி பொங்கல்னா இது அரிசி மூடைய தூக்கி கொண்டு போட வைக்க தாத்தா காலை 4 மணிக்கே எழுதி கொண்டு போயிருவாங்க. வாயா வா, கடை திறக்கணும், வாயா அப்படின்னு கொண்டு போயிருவாங்களே. அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. தீபாவளி வரும்போது
அந்த ஞாபகம் வருகிறது. என்ன செய்ய? அதுக்கு என்ன செய்ய? சரி நான் இடிக்கலாமா, நீயே இடி, அவ்வளவுதானே. உண்மையை சொன்னா இடிக்க. சரி கேட்டுக்கோங்க. அவங்க சொன்னா தப்பா, நான் சொன்னா தப்பா, அவங்க சொன்னா கரெக்டா எப்படின்னு. சரி என்னம்மா மழை கோத்தம் வந்தது கலைஞ்சிச்சுமா? அப்ப என்ன புழுக்கம் வந்தது தெரியுமா? காவியால ஸ்கூலுக்கு கூட்டு வரும்போது பயங்கரமா இருந்ததுமா. இருக்கு ஆனா மேகம் ஒண்ணுமே இல்லையே. இந்த கற்பட்டி கொதிக்கிட்டோம், இது வேகட்டும் பாப்போம். தலை இப்போ குக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். விசில் அடிச்சிச்சு, 5 விசில் அடிச்சது பாருங்க. நல்லா ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. இது கடைஞ்சா சரி வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு விசில் மட்டும் விட போறோம். ஏன்னா இந்த பூடு வேகணும். சட்டியில வேக போட்டா, கிணத்துல நம்ம பாத்திரத்துல ஓப்பனா வேக போட்டா நம்ம நேரம் ஆகும் உளுந்து வேகிறதுக்கு. அதனாலதான் குக்கர்ல போடுறது. குக்கர் இல்லாதவங்க, குக்கர் இருக்கும், இல்லாத விட கிடையாது. உங்களுக்கு பாத்திரத்துல போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல சிம்ல வச்சு வேக போடுங்க. இப்போ இதை போட்டுட்டு வெள்ளைப்பூடை இதில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டு வரப்போறேன். ரொம்ப விட்டுட்டேன்னா வெள்ளைப்பூடு கஞ்சி கஞ்சியா போயிடும். கடைசி தான் இதை போடணும். ஓகேவா? நல்ல வெள்ளைப்பூடு உரிச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கு. இதில் உள்ள போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம். அது விசில் வர முடியும். நாம இதையும் காய்ச்சிட்டு வந்துட்டோம். நல்லா காய்ச்சி இங்க பாருங்க. அதுல வந்து சுக்கு அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அந்த ஒரு விசில் அடிச்சோன்னா இதை அதில் ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றணும். அப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. நான் குக்கர்ல இருந்து ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டேன். ஏன்னா குக்கர் ரொம்ப இதாயிடுச்சுனால அதில் வச்சு கிண்ட முடியாது, மேலே வர இருக்கிறதுனால. சரியா? இது கொஞ்சமா கீழே வர இருக்கு, குக்கர் பெருசா இருக்கு, கிண்ட முடியாது அப்படின்ட்டு தான் வச்சிருக்கேன். இப்போ இதை கொதிக்க வச்ச இதை வந்து நம்ம இதுல ஊத்த போறோம். இப்போ இதை வணக்கம் உறவுகளை வந்துட்டா நல்லா ஃபில்டர் பண்ணி, இதுவா மறைக்காத, நல்லா ஃபில்டர் பண்ணி இதுல ஊத்திட்டோம். சரியா? ஊத்திட்டு இது ஒரு லைட்டா கொதி வந்தா போதும். ரொம்ப எல்லாம் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வெந்துருச்சு. உங்களுக்கு இனிப்பு வேணுங்க, உங்களுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இனிப்பு ரொம்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியா போடும் அப்படின்னா கொஞ்சமா போட்டுக்கோங்க. இப்போ கருப்பட்டி இனிப்பு சேர்த்தா நல்லதுதானே? நல்லதுதான். இல்ல சிலவங்களுக்கு இந்த இனிப்பு இப்ப ஏன் கூட ரொம்ப இனிப்புனா திகட்டும் எனக்கு சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்ப இது வந்து லைட்டா ஒரு கொதி வந்தா போதும். அப்படியே நாம இறக்கிற வேண்டியதான். இப்போ ரெடி ஆகி விட்டது உளுந்தங்கஞ்சி. சூப்பரான ஒரு நம்ம பாட்டி காலத்து அருமருந்து. சளிக்கு வந்து தொண்டை வலி இதெல்லாம் அருமருந்து. அதே போல இது வெள்ளைப்பூடு எவ்வளவு ஒரு உளுந்து அதை விட ரொம்ப சத்தானது. எலும்புக்கு நம்மளுக்கு பலம், எலும்புக்கு நல்ல பலம். இது நல்லா சாப்பிடலாம். ஓகேவா? யாருனாலும் சாப்பிடலாம். இப்ப இதுல ஊத்தி நம்ம ஆற வச்சு நம்ம குடிப்போம். சரியா? ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம். சரி, நான் ஒரு காலத்துல இந்த கிண்ணம் ஃபுல்லா குடிப்பேன். இப்போ குடிக்க உங்களை வேண்டாங்களே? இல்ல வேண்டாம், குடிக்க முடியல, வயசாயிடுச்சு எனக்கு. வணக்கம் உறவுகளே. ஒரு 2 நாளா கொஞ்சம் தொண்டை வலி, உடல்நிலை சரியில்லை. ஆமா, அதனால சிக்கன் வாடை வருது. சிக்கன் வாடை எடுக்கிறோம்டா. சிக்கன் 65 ஸ்மெல் வருது. நீ அந்த நினைப்பிலே இருக்க. உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எங்க அம்மா ஸ்பெஷல் இது. இத இப்ப குடிக்க போறாங்க. பண்ணது வந்து அது வெள்ளைப்பூடு வந்து எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு? குடிச்சு பார்த்து சொல்லுங்க. வெள்ளைப்பூட மாதிரி நீ குடி காவியா. சூப்பரா நல்லா இருக்கா? நச்சுன்னு இருக்கு. ஆனா உங்க அம்மா பண்ண மாதிரி இல்ல. அதே கைவண்ணம் தான். அதே கைவண்ணம் இல்ல. ஏன்னா உனக்கு வந்து டீச்சர் அம்மா வந்து எங்க அம்மா கிடையாது. ஆமா கிடையாது, எங்க அம்மா கிடையாது. எனக்கு டீச்சர் வந்து எங்க பாட்டி, எசக்கியம்மா பாட்டி. அவதான் எனக்கு டீச்சர். எனக்கு ஒரு டவுட், கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு. வெள்ளைப்பூடு வந்து எல்லாருக்கும் பிடிச்சு சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் அத கடிச்சாலே வாந்தி வருது. நீ மனச பிறவே கிடையாதுன்னு அர்த்தம். இல்ல, அது எனக்கு ஏன் பிடிக்கல, நான் எப்படி விருப்பப்பட்டு சாப்பிடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த வெள்ளைப்பூடு சாப்பிட காலகட்டம் உனக்கும் வரும். தனி வெள்ளைப்பூட சாப்பிடணும். உனக்கும் அந்த காலகட்டம் வரும், புரிஞ்சுக்கோ. தனி வெள்ளைப்பூட சாப்பிடணும். எதுக்கு? பெரிய பிள்ளை ஆகி நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு டெலிவரி டயத்துல தனி வெள்ளைப்பூட சாப்பிட்டு தான் ஆகணும். வெள்ளைப்பூடு களி கிண்டி சாப்பிடணும். வெள்ளைப்பூட தனியா சாப்பிடணும். தெரியுமாடா, வாரத்துல ஒரு தடவை வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு உடம்பு நல்லதுடா. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணு. எனக்கு இன்னைக்கு கார்லிக் நான் வாங்கிட்டேன். நான் வேண்ட போறேன். வெள்ளைப்பூடு அது வந்து இப்படி சாப்பிடுறது. அது சொல்லத்தான் என்ன காவியா? கார்லிக் பட்டர் நானா? பட்டர் நான், கார்லிக் பட்டர் நான். எதுக்கு?
பட்டர் இதுக்கு அப்படித்தானே? ஆமா அதுக்காண்டி தானே? ஆமா. சரி ரைட்டு. உறவுகள் அனைவரும் கொஞ்சம் மழை வந்துருச்சு, அதனால கொஞ்சம் இப்படிலாம் சாப்பிட்டுக்கோங்க. இது மாதிரி ஆமா, இது மாதிரி இந்த மழை டயத்துல உள்ள இதையும் நம்ம ஒண்ணு போடுவோம். இப்படிப்பா பூண்டு கடி. எல்லோரும் பூண்டு கடிக்க வேண்டாம், மெதுவா தான் இருக்கு. நல்ல வெந்துருச்சுடா, கலந்து நல்ல வெந்துருச்சு. நீ சாப்பிட்டு பாரு, நீ ஒரு பூண்டு எடுத்து சாப்பிட்டு பாரு. அதுல வேற நயமான கருப்பட்டி வேற. வடிச்சிடாத, கிட்ட வச்சுக்கோ. சாஃப்டா தான் இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லோரும் எங்க வீட்டுக்கு உளுந்தங்கஞ்சி சாப்பிட வாங்க. பாய் பாய் பாய். சூப்பரா இருக்கு. கொஞ்சம் குடிக்கிற மாதிரி தண்ணியா வச்சிருக்கேன். நல்லா என் கையை பாருங்க. அப்பா வந்து சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி என் பங்குக்கு நான் சொல்றேன். மழை நேரத்துல இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி மழை நேரத்துல என்னென்ன உடலுக்கு ஆரோக்கியமான சாப்பாடோ அது நான் ரெசிபி உடைய நான் போடுறேன், தவறாம போடுறேன். அப்புறம் வந்து அந்த துவையல் ரெசிபி கேட்டிருக்காங்க, அதுவும் கண்டிப்பா நான் போடுறேன். ஆனா வந்து காவியா, என்ன இருந்தாலும் இதுக்கு பாத்தியாரம்மா நம்ம பாட்டி தான் அவளுக்கு. என்ன எங்க அம்மா தான் கரைச்சு பாருல பயத்துல போறாங்க. எனக்கு வாத்தியார் ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி, அவ எஸ்டிமா பாட்டி. அதுக்காண்டி வந்து ஃபுல்லா இவ சொல்லி தரலன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, ரெண்டாவது இந்த பாட்டி, முதல்ல அந்த பாட்டி, ரெண்டாவது இந்த பாட்டி. அவ்வளவு. எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் டீச்சர், நம்ம பாடி தான் டீச்சர். என்னடா உங்க சொல்றா? ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். உங்க அம்மாவுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் கிடையாது. சரி, என் கைய பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் வரும். ஏன்பா சொன்னேன் இந்த ஷார்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் நோய் குடி போறேன் காணாம நமக்கு இருக்குங்க. அதனால இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்டா தான் இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிடாத குழந்தைங்களுமே இது வந்து சாப்பிடுவாங்க. ஆமா நல்லா இருக்கு, நானும் குடிப்பேன். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உண்மைக்குமே. ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. மழை வருது, தீபாவளி வருது, மெயினா தீபாவளி வருது. எல்லோரும் பாதுகாப்பா சந்தோஷமா தீபாவளி நல்லா ஜாலியா ஃபன் பண்ணி நல்லா வெயிட் வெடிச்சு பலகாரம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாதுகாப்பா வெடிங்க. அடுத்து நம்மளுடைய ட்ரெஸ் வியூ, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ரிவ்யூ ரிவ்யூ வந்து அவங்க கொடுக்கணும், நம்ம ஏன் கொடுக்கணும்? ஓகே, ட்ரெஸ்ஸை காமிக்கும், அதுக்கு என்ன சொல்லலாம்? ட்ரெஸ் காமிக்கிறோம் அவ்வளவுதான். அது வந்து அந்த ஒரு அற்புதம், அபாரம், அழகா அந்த வீடியோ வந்து வரும், அதையும் பாருங்க. தீபாவளிக்கு நாங்க என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம், யார் யாருக்கு என்னையா சாரிப்பா வந்து பாட்டி வந்து எனக்கு பெரிய கிண்ணத்துல கொடுப்பா, உங்க அம்மா எனக்கு சின்ன கிண்ணத்துல கொடுப்பா. அது பெரிய கிண்ணத்துல வச்சுக்க, கிண்ணத்தோட தூக்கி குடிங்க, அவ்வளவுதானே. பாத்தியா என்ன அந்த கிண்ணத்தோட இப்படிதான்ப்பா காலம் மாற மாற எல்லாத்தையும் ஏத்துக்கணும். தீபாவளி வீடியோ பாருங்க தவறாம. இது வரும், அது என்னது ட்ரெஸ் போடுற வீடியோ வரும், ட்ரெஸ் காமிக்கிற வீடியோ, சாரி ட்ரெஸ் காமிக்கிற வீடியோ வரும், யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோங்க வரும். அடுத்த வீடியோ தவறாம பாருங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.